சாத்தூர் பாரம்பரிய சமையலில் கேரட் வச்சு கேரட் மில்க் ஷேக் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு கேரட் எடுத்து தோலை சீவிட்டு இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு 7-8 பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். பிஸ்தா ஒரு 5-6 பிஸ்தா, 2 ஏலக்காய், 200 காய்ச்சின பால் 200 எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜீனி, இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேரட்டையும் இந்த ஏலக்காயும் போட்டு கொஞ்சம் தண்ணீர் விட்டு வேக வச்சுக்குவோம். இந்த ஏலக்காய் 2 போடுறேன். கொஞ்சம் தண்ணீர் விட்டுக்குவோம். இந்த கேரட் நல்லா வேகட்டும். கேரட்டும் ஏலக்காயும் கொஞ்சம் தண்ணீர் விட்டு வேக வச்சோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஜீனி, பாதாம், பிஸ்தா இதை பவுடர் பண்ணிக்கிடுவோம். நான் ஒரு கேரட்டு, அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாதாம் பருப்பு ஒரு 7-8 போட்டிருக்கேன். பிஸ்தா ஒரு 5-6 போட்டிருக்கேன். இப்போ பவுடர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற கேரட்டையும் ஏலக்காயும் போட்டு பொடிச்சுக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். கேரட் அரைச்சாச்சு. இப்போ நம்ம பாலை ஊற்றி நல்லா ஓட விட்டு எடுத்துருவோம். இப்போ நம்மளுக்கு கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு டம்ளரில் ஊற்றிக்குவோம். நம்மளுக்கு கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு இந்த பச்சை கேரட் கொடுக்குறத விட இதே மாதிரி செய்து கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.